கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு வாழ்த்துகிறேன். இந்த பூமியிலே நீங்கள் சகல நன்மைகளையும் பெற்று ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சரீரத்தில் ஆரோக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். உலக பிரகாரமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தேவையான அளவுக்கு தருவார். ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் தேவையான கிருபை வரங்களையும் தருவார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். 20 முதல் 23 வசனங்கள். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஸ்தா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கலம் கோதுமை, 100 கலம் திராட்சரசம், 100 கலம் எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும், பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாய் இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தினுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவான் ஏன்? அந்த 23 வசனத்தை ஒன்று கூட வாசிக்கிறேன். பரலோகத்தின் என்னுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் என்னுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாக செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவான் ஏன்? இந்த தேவாலோசனை தலைப்பு தேவனுடைய கோபம் வராமல் இருக்க. தேவனுடைய கோபம் வராமல் இருக்க அப்படின்னா, தேவனுடைய கோபம் வராமல் இருக்க என்ன செய்யணும்? இந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவைப்படுகிற எந்த பொருட்களானாலும் ராஜாவுடைய கஜானாவிலிருந்து அதை நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அப்படி சரியாக ஆண்டுடைய ஆலயத்துக்கு தேவையை அறிந்து கொடுக்கலன்னா தேசத்தின் மேலே கோபம் உண்டாகும். எங்கள் மேலே ராஜா மேலே, ராஜாவுடைய பிள்ளைகள் மேலே கோபம் உண்டாகும்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த வசனம் எவ்வளோ அழகாய் தேவனுடைய ஆலயத்தை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்லுகிறது. இன்றைக்கி பாருங்கள், இது ஒரு புறஜாதி ராஜா சொன்ன ஒரு வார்த்தையாக அழகாக எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய அன்பை குறித்து சரியாய் தெரியாத ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன தேவைப்பட்டாலும் கொடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிற அநேகர் ஜெப ஆலயங்களில், கர்த்தருடைய ஆலயங்களில் போய் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியாது. தேவனுடைய ஆலயம் எவ்வளோ முக்கியமானது, சபை எவ்வளோ முக்கியமானது, சபை கூடி வருகிற இடம் எவ்வளோ முக்கியமானது. ஒரு சபை உருவாக்கப்படும் பொழுது சபை கூடி வருகிற இடமாகிய ஜெப ஆலயம், தேவனுடைய ஆலயம், அது கட்டுவதற்கு, அதை பராமரிப்பதற்கு, அதை விரிவாக்குவதற்கு, அந்த ஆலயத்திலே தேவைப்படுகிற காரியங்களை வாங்கி பயன்படுத்துவதற்கு என்ன செலவாகும், என்ன காரியங்கிறது அநேகருக்கு இன்னைக்கு தெரிவதில்லை. அதாவது பாருங்கள், நம்ம இப்போ ஒரு ஆட்டோவில் பிரயாணம் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோன்னு வச்சுருங்க. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிறோம், அதாவது 5 கிலோமீட்டர் பிரயாணம். அந்த ஆட்டோவுக்கு 100 ரூபாய் சார்ஜ் வாங்குகிறாங்க. நம்ம போய் இறங்கினோன்னு கேட்க 100 ரூபாய் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுருங்களேன். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ 100 ரூபாய் வாங்கிட்டாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே எவ்வளோ தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு பெட்ரோல் செலவாக இருக்கும்.
அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் புரியணும். அந்த வண்டி ஆட்டோ ஒரு ஏழ்மையான சகோதரன் தான் வச்சுருப்பார். ரொம்ப பெரிய வசதியான ஆட்கள்லாம், கோடீஸ்வரங்கெல்லாம் ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் முதலீடு பண்ணி வாழ்வை நடத்துறதுக்கு தான் செய்வாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக அந்த வாகனம் வாங்குறதுக்கு மேக்சிமம் கடன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு டியூ கட்டணும். ஒன்று வங்கியில் வாங்கியிருப்பாங்க அல்லது தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டிகிட்டு இருக்கணும். அப்புறமா அந்த வண்டிக்கு டெய்லி டீசல் போடணும். அப்புறம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டணும் வருஷத்துக்கு ஒருக்கா. அப்புறம் உங்களுக்கு 1 வருஷத்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறேன், சரி எனக்கு தெரியல, எஃப்சி காட்டணும். எஃப்சின்னு காட்டும்போது அந்த வண்டியெல்லாம் ஓவரால் அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி இன்ஜின் வேலை இருந்த இன்ஜின் வேலையை பார்த்து பாடி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு போய் அதுக்கு ஒரு பெரிய தொகை ஆகும். அதன் பிறகு இவருக்கு அதுலேருந்து வருமானம் வரணும். ரொம்ப சிரமப்படுவாங்க அநேகர். நம்ம நினைப்போம் 100 ரூபா கொடுத்துட்டோமே, அங்கே டீசல் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, இன்சூரன்ஸு, எஃப்சி, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும். சாதாரண இன்னைக்கு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு 700, 800, 900 ரூபாய் சம்பளம் இருக்குது. அப்போ அவருக்கு அதில் வருமானம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம கொடுக்கறத மட்டும் கணக்கு பார்ப்போம், பொதுவாக சொல்ல. இதே போல தான் ஒரு சபை உருவாக்கப்பட்டு அந்த சபை பெரிதாகும்போது அதற்கென்று ஏற்படுத்தப்படுகிற ஆலயம், ஆலயத்தை சார்ந்த வாகன நிறுத்துமிடங்கள், அதைத் தொடர்ந்து அதுக்கான பாத்ரூம் வசதிகள், கரண்டு, டீசல் செலவுகள், இப்படி நிறைய உடன் ஊழியர்கள் உள்ள வருவாங்க. ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த ஆலய பராமரிப்பு பணி அந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு உடன் ஊழியர்கள் வருவாங்க. அதுக்கான நிறைய பொருட்கள் ஆலய சம்பந்தமாய், ஊழியம் சம்பந்தமாய், சுவிச சம்பந்தமாக வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சில பொருட்களெல்லாம் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கண்ணோட்டம் எல்லாருக்கும் தெரியாது. என்ன போகிறவங்க எல்லாம் காணிக்கை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன செலவு அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்கு தான் 1000ல் 1 ஆள் 2 பேருக்கு தான் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியத்தில் எவ்வளோ தேவை இருக்கும், அதை எப்படி நடத்துவாங்க, என்ன செய்யலைங்கிற பாரம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ராஜாவுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம். ஆலயத்து தேவைப்படுகிற ஏதாவது பொருட்களை கொடுக்காம அதனால் தேவனுடைய கோபம் வந்துவிடக்கூடாதே என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய ஆலயத்தின் தேவைகளை அறிந்து நம்ம கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலைன்னா அதில் தேவ கோபம் உண்டு. ஏன்னா இந்த ராஜாவுக்கு எல்லாம் இருக்குது கஜானாவில். அதாவது சில உப்பு முதலாக என்ன தேவைப்பட்டாலும் சரியாக கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. சரியா பைபிளை வாசிக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும்போது 2லிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், 6 வரையிலும் வாசிக்கிறேன். முதலாவது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேரின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படாமல் ஒன்றும் இல்லாமல் கிடக்கு, அழிஞ்சு கிடக்குது. ஆனால் எல்லாருமே பெரிய வீடுகளை, மச்சு பவன வீடுகளை கட்டுறாங்களாம். கேட்டால் சொல்கிறாங்களாம், இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கான நேரம் வரலன்னு சொல்கிறாங்களாம். அங்கே தீர்க்கதரிசி ஒன்று கர்த்தர் சொல்கிறாரு,
தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும்போ நீங்கள் மச்சுப்பவன வீட்டில் குடியிருக்கிற காலமா? ஏன் தெரியுமா நீங்கள் திரளாக விதைத்து கொஞ்சம் இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் புசித்தம் திருப்தியாகலை? ஏன் உங்களுக்கு குடித்தும் பரிபூர்ணம் அடைய முடியலை? ஏன் வஸ்திரம் உடுத்தியும் குளிர் இன்னும் போகலை? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஏன் பொத்தலான பையில் போடுற மாதிரி இருக்குது? இது எது தெரியுமா? ஆலயத்தை குறித்த வாஞ்சை, தாகம். ஆலயத்தில் தேவை இருக்குது, ஆலயத்தை கட்டணுமே. ஊழியத்தின் தேவை இருக்குது, ஊழியம் கட்டப்படணுமே. அந்த பாரம், அதுக்காக செய்யணும், அதுக்காக கொடுக்கணும் எண்ணம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் எண்ணம் தன்னுடைய வீடு கட்டப்படணும், தன் குடும்பம் கட்டப்படணும், தான் நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்கிறேன். அது தவறானதில்லை. ஆனால் தேவனுடைய ஆலயம் நல்லா இருக்கணுமே, என் ஜனம் கூடுகிற இடம் நல்லா இருக்கணுமே, என் சபை கூடுகிற இடம் நல்லா இருக்கணுமே, நான் உலாவுகிற இடம் நல்லா இருக்கணுமே. அவருடைய நாமம் விளங்கும் ஆலயத்தில் அவர் உலாவுகிறார்ல, அவருடைய இருதயம் அங்கே இருக்குன்னு பைபிள் சொல்லுதில்ல. 2 நாளாகும் 7 அதிகாரத்தில் அப்படி தானே இருக்குது வசனம். அவருடைய இருதயம் இருக்குது, கண்கள் இருக்குதில்ல. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற இடம் எவ்வளோ மகிமையாக இருக்கணும். யோசித்து பாருங்கள். நிறைய குடும்பத்தில் ஏன் தேவ கோபம் தெரியுமா? இருக்குது. அவங்க ஆராதிக்கிற சபையை ஒரே ஆளால் கட்ட முடியும். அவங்க ஆராதிக்கிற சபையின் தேவையை, அதாவது ஒரே குடும்பத்தால் சந்திக்க முடியும். அவங்க ஊழியத்தில் கொடுக்குற அறிவிப்புகளை கேட்கும்போது அந்த அறிவிப்புகளின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இருக்கிற ஒரே குடும்பம் 2 குடும்பத்தால் முடியும். ஆனால் அதை செவி சாய்ப்பதே இல்லை. ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. புரிந்து கொண்டீர்களா? இன்னும் சில ஆலயங்களிலே கர்த்தருக்காக செய்யும்போது தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக பண்ணுவார்கள். தங்கள் பேர் பிரபலம் அடையணும், அந்த நோக்கத்தில் செய்வாங்க. அதுவும் தவறான காரியம். பாருங்கள், அந்த வசனத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் அந்த 7, 8, 9 வசனங்களை கூட வாசிக்கிற 7, 8, 9 கூட உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சேரின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்த இதை கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேரின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இங்கே போய் மரங்களை வெட்டி பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அப்படி செய்யாமல் இருந்தால் நீங்கள் என்ன தான் செய்த, நான் அதெல்லாம் ஊதி போடுவேன். ஏன்னா என் வீடு பாழாக கிடக்கும்போது இங்கே எல்லாம் உங்கள் வீட்டுக்கு ஓடி போகிறீங்க, உங்கள் வீடு தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை சொல்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு, உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எவ்வளோ பேசப்படுறீங்க. நல்லது, அது இருக்கணும். சொந்த குடும்பத்தை குறித்த பாரம் இருக்கணும், செய்யணும். அதே நேரம் அதே போல் அதே காட்டிலும் இன்னும் ஒரு சில % அதிகமாக நீங்கள் ஆராதிக்கிற சபையை குறித்து, அந்த சபை கூடுகிற ஆலயத்தை குறித்து, நீங்கள் எந்த சபையில் ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த சபையின் தேவைகளை குறித்த ஒரு பாரம் இருக்குமானால் அது கட்டப்படுவதற்கு உங்களால் முடிந்த நீங்கள் உதவி செய்வீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வருமே தவிர கோபம் வராது. ஒரு ஆள் நம்மகிட்ட 100 ரூபாய் கேட்குது, நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு இல்லாமல் நம்ம கொடுக்காம இருந்தால் தப்பு இல்லை. நம்மகிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள், ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் 100 ரூபாய் கேட்கும்போது கொடுக்கலாம், அதை கர்த்தர் பார்க்குறார். புரிஞ்சிட்டிங்களா? அதனால் கர்த்தர் யாருக்கோ பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, தேவ கோபத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த தேவ ஆலோசனைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை, தேவையான காரியங்களை நாங்கள் கொடுக்க வாய்ப்பிருந்தும் சரியாய் கொடுக்கலன்னு அதனால் தேவ கோபம் வரும் என்பதை நாங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்த்தோம். அதே போல் நாங்கள் வேதத்திலே வாசிக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் பார்த்தோம். இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனை கேட்டவர்கள் யாருக்கோ ஆண்டவர் பேசினார் என்று போகாமல் எங்களுக்கு கர்த்தர் பேசினார் என்று உடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் யார்கிட்ட பேசுகிறீங்களோ, யார்கிட்ட உணர்த்துறீங்களோ அதை எடுத்துக்கொண்டு அவங்க தேவனுடைய ஊழியத்தை, சபையை கட்டுறவங்களா, ஊழியத்தின் தேவைகளுக்கு முயற்சி எடுத்து செய்கிற பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.